வணக்கம். வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் யூனிக் சிந்துஜன். சர்வதேசத்தின் பல பாகங்களிலுமிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வணக்கம் ரஞ்சனி. வணக்கம் ஜோடின் சிந்துஜன். வணக்கம் நேர்களே. இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்திகளூடாக இணைந்திருக்கும் நான் ரஞ்சனி ராஜரட்னம் ராஜகிருஷ்ணா. எமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பாராளுமன்ற மோதல் தொடர்பான அறிக்கை சபாநாயகரிடம் கையளிப்பு. இருவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு பரிந்துரை. பாராளுமன்றத்தின் நன்மதிப்பை பாதுகாக்க வேண்டியது உறுப்பினர்களின் கடமை என ஜனாதிபதி வலியுறுத்தல். பலாக்குடை மண்சரிவில் காணாமல் போன தேரரை தேடும் பணிகள் தொடர்கின்றன. ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனின் மரணம் தொடர்பாக பிரதி போலீஸ் மாதிபர் ஒருவரிடம் விசாரணை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். பாராளுமன்றத்தின் கௌரவத்தை பாதுகாப்பது அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களினதும் பொறுப்பு என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஹொரணையில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். ஹொரணை ராயல் கல்லூரியின் புதிய கேட்போர் கூடம் இன்று முற்பகல் ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. பின்னர் அங்கு உரையாற்றிய ஜனாதிபதி நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் விளக்கம் அளித்தார். இன்று மனித பண்பு தொடர்பில் பேசுகின்ற போது நேற்று பாராளுமன்றத்தில் நிகழ்ந்த விடயத்தை நோக்கும் போது அது பிரச்சனையாக மாறியுள்ளது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்று சொல்வார்கள். 1989 ஆண்டு இதுபோன்ற சம்பவங்கள் அதிக அளவில் இடம்பெற்றன. நான் எவரையும் தாக்கியதில்லை. எனினும் பாராளுமன்றத்தில் என் மீது தாக்குதல் மேற்கொண்டனர். வாசுதேவ நாணயக்காரவை இழுத்து சென்ற காமினி லோகுகே சபாநாயகரின் கதிரைக்கு அருகில் விட்ட சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒருமுறை நான் அமர்ந்திருக்கும் போது திடீரென வந்த ஆளுங்கட்சி உறுப்பினர் ஒருவர் எனக்கு தாக்குதல் மேற்கொண்டார். 6 வருடங்களின் பின்னர் நான் அமைச்சராக இருக்கும் போது அவர் ஒரு தேவைக்காக எனது அமைச்சுக்கு வந்தார். நான் அவரின் தேவை குறித்து அதிக கவனம் செலுத்தி அதனை செய்து கொடுத்தேன். அவ்வாறு என் மீது தாக்குதல் மேற்கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது என்னை ஜனாதிபதியாக்குவதற்கு அயராது செயற்பட்டு எனக்கு வாக்களித்தார். பாராளுமன்றத்தின் கௌரவம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கௌரவம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் உள்ள 225 உறுப்பினர்களுக்கும் பொறுப்புள்ளது. அவர்கள் பாராளுமன்றத்தின் கௌரவத்தை பாதுகாக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற மோதல் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 2 மீது அதிகபட்ச ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு இந்த சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்த குழு சபாநாயகருக்கு பரிந்துரை செய்துள்ளது. பிரதி சபாநாயகர் தலைமையிலான குழு நேற்றைய மோதல் தொடர்பில் விசாரணை நடத்தியது. முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு தொடர்பில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன எழுப்பிய கேள்வியை அடுத்து அமைச்சர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் போன்சேகா கருத்து வெளியிட்டுக் கொண்டிருக்கையில் இந்த மோதல் ஏற்பட்டது. சம்பவத்தில் ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சந்தித் சமரசிங்க காயமடைந்ததுடன் சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக குழு ஒன்றை நியமித்த சபாநாயகர் சபை நடவடிக்கைகளை இன்று வரை ஒத்திவைத்தார். பிரதி சபாநாயகர் திலங்க சுமதிபால, குழுக்களின் பிரதி தலைவர் உள்ளிட்ட குழுவினர் இன்று தமது பரிந்துரைகள் அடங்கிய விசாரணை அறிக்கையை சபாநாயகரிடம் கையளித்தனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 2 பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவர்கள் தொடர்பில் அதிகபட்ச ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று கட்சித் தலைவர்களுக்கும் இந்த அறிக்கையின் பிரதிகள் வழங்கப்பட்டுள்ளன. அவர்கள் தொடர்பில் தீர்மானங்களை எடுக்குமாறு ஏனைய கட்சிகளிடம் கேட்டுள்ளோம். நிலையற் கட்டளைகளுக்கு முரணான வகையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபை மத்திக்கு சென்று கடுமையாக சபாநாயகரை சவாலுக்குட்படுத்தி செயற்பட்டமை இந்த சம்பவத்துக்கு அடிப்படையாக அமைந்த மற்றொரு காரணமாகும். இவை இடம்பெற்றிருக்க கூடாதவை. இந்த அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் நமது கண்காணிப்புகளையும் பரிந்துரைகளையும் சபாநாயகரிடம் முன்வைத்துள்ளோம். நாளை காலை 9 மணிக்கு கட்சித் தலைவர்கள் இது தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்வார்கள் என நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த சம்பவம் தொடர்பில் முதற்கட்ட அறிக்கை எனக்கு கிடைத்துள்ளது. இந்த அறிக்கை குறித்து ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் தீர்மானிப்பதற்காக நாளை காலை 9 மணிக்கு பாராளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான செயற்குழு கூட்டத்தை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளேன் என்பதை அறிய தருகிறேன். இதேவேளை நேற்றைய மோதலில் காயமடைந்த பாராளுமன்ற உறுப்பினர் சந்தித் சமரசிங்க இன்று வைத்தியசாலையில் இருந்து வெளியேறினார். போலீசார் இன்று பிற்பகல் பாராளுமன்ற உறுப்பினரிடம் வாக்குமூலம் ஒன்றினையும் பதிவு செய்தனர். இந்த கண்களில் பிரச்சனை உள்ளன. 2 வாரங்களில் கண் பரிசோதனைக்கு வருகை தருமாறு கூறியுள்ளனர். கையும் இந்த பக்கமும் வலிக்கிறது. புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக நாம் இருக்கும்போது தினேஷ் குணவர்தன போன்ற சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் செயற்படும் விதம் தொடர்பில் நாம் கண்ட விடயங்கள் குறித்து கவலை அடைகிறோம். அவர்கள் நாட்டிற்கும் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். எனினும் அவர்கள் குரோத மனப்பான்மையுடன் அரசியலில் ஈடுபடுகின்றனர்.
வாய்மூல பதிலை எதிர்பார்த்து முன்வைக்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பிரதமரிடம் இருந்து பதில் கிடைப்பதில்லை என எதிர்க்கட்சியினர் பாராளுமன்றத்தில் இன்று குற்றம் சுமத்தியிருந்தனர். இதன்போது பாராளுமன்றத்தில் வாத பிரதிவாதம் ஏற்பட்டது. நான் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினை ஒன்றையே ஒப்படைத்தேன். ஒவ்வொரு மாதமும் ஒரு பிரச்சினைக்கெனும் சந்தர்ப்பம் அளிக்க நாம் இணக்கம் கண்டுள்ளோம். அனுர திசாநாயக்க அவர்களை நான் அதனை ஆராய்ந்து பார்க்கின்றேன். பிரதமரிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை முதலில் வெள்ளிக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு முன்பாக வழங்க வேண்டும் என கடந்த 5ஆம் தேதி தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது. அந்த தீர்மானத்தை நாம் அறிந்திருக்கவில்லை. நாம் 2 கேள்விகளை முன்வைத்தோம். அந்த 2 கேள்விகளும் பிரதமர் அலுவலகத்திற்கு அனுப்பப்படவில்லை. நாம் நேற்று நண்பகல் 12 மணிக்கு முன்னர் வழங்கினோம். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெறப்பட உள்ள கடன் தொகை எவ்வளவு எனவும் அதற்கான கால எல்லை எவ்வளவு எனவும் நாம் கேட்டிருந்தோம். 24 மணித்தியாலங்களில் வேறு அமைச்சரிடமிருந்து தகவல்களை திரட்டி என்னால் பதிலளிக்க முடியாது. கேள்வி ஒன்று கேட்கப்படுகின்ற போது இவ்வாறு கூறுவது தவறாகும். இது வேண்டுமா இல்லையா என கூறுங்கள். செய்வதாக இருந்தால் அவ்வாறே செய்யப்பட வேண்டும். அடாவடி வேண்டாம். தயவு செய்து நான் கேட்கும் கேள்வி கால அவகாசம் கோரப்பட வேண்டிய ஒன்றல்ல. சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் பெறுவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளதா? அந்த தொகை எவ்வளவு? எப்போது பெறப்பட்டுள்ளது? நிபந்தனைகளுக்கு இணங்கியுள்ளீர்களா? அதற்கு பதிலளியுங்கள். பிரதமர் நினைவில் இருக்கும் விடயங்களை கொண்டு பதிலளிக்கக்கூடிய கேள்வி ஒன்றினையே நான் கேட்டேன். இதனை வேறு எவரிடமும் கேட்க வேண்டிய அவசியமில்லை. பிரதமரும் அமைச்சர் மலிக் சமரவிக்ரமவும் பேச்சுவார்த்தைகளுக்கு சென்றிருந்தனர். ஆகவே கூற முடியுமா? பந்துல குணவர்தன் அவர்களே, உங்களது கேள்வி நேற்று கையளிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அவர் பதிலளிப்பதில் அசௌகரியம் உள்ளது. நாம் இதனை பேசி தீர்க்கலாம். பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துகள் அடுத்து. வடமாகாண சபை கடந்த 2 வருடங்களில் மத்திய அரசாங்கத்தினால் வடமாகாண சபைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மக்கள் நலன் சார்ந்த அபிவிருத்தி திட்டங்களுக்காக செலவு செய்யப்படாமல் திரைசேரிக்கு திரும்பி சென்றதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. 65,000 வீடுகள் தொடர்பாகவும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். என்றால் இன்று பல மக்கள் மீள் குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். மீள் குடியேற்றப்பட வேண்டிய நிலையிலும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு போதிய வீடு வசதிகள் இல்லை. அந்த வகையில் உங்களால் முன்வைக்கப்பட்ட இந்த 65,000 வீடு திட்டத்திற்கு கிட்டத்தட்ட பத்திரிகையின் கணக்கின்படி 90,000 பேருக்கு மேல பதிந்திருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் அந்த வகையில் அமைச்சு என்ன நடவடிக்கைகள் எடுத்து அந்த மக்களுடைய வீட்டு திட்டத்தை விரைவில் பூர்த்தி செய்யும் என்ற கேள்வியையும் மேலும் வைக்க விரும்புகிறேன். 65,000 வீட்டு திட்டத்துக்கு பல எதிர்ப்புகள் இருந்தாலும் எங்களுடைய அரசாங்கம் அதை செய்வதற்கு உத்தேசித்திருக்கின்றன. அதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதனையும் நான் இன்னும் ஒரு வாரத்திலே அதுக்கு மறுமொழியை கொடுப்பேன். புனராழ்வு அளிக்கப்பட்ட போராளிகள் மீண்டும் கைது செய்கின்ற நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது என்ன காரணம் என்று வெளியிலே சொன்னால் அது உகந்ததாக இருக்கும். இல்லை என்றால் ஒரு அச்சத்தை எங்களுடைய மக்கள் மத்தியிலே அது கொடுத்திருக்கிறது. இப்படி சந்தேகத்தின் பேரிலே கரு பேர் கைது செய்யப்படுகின்ற சூழல்கள் இப்பொழுது இருக்கிறதா என்பதை இந்த அரசு சம்பந்தப்பட்டவர்கள் இந்த சபையிலே சொல்ல வேண்டும் என்று நான் கோரிக்கையை விடுத்து நிற்கின்றேன். மைக்ரோ பைனான்ஸ் என்பது இன்று அதனுடைய நோக்கத்தை விட்டு வேறு திசையில் இந்த நாட்டில் சென்று கொண்டிருக்கின்றது. பங்களாதேஷ் நாட்டிலே டாக்டர் முகமது யூனுஸ் அவர்கள் கொண்டு வந்ததான இந்த மைக்ரோ பைனான்ஸ், இந்த மைக்ரோ பைனான்ஸ் நுண் நிதி கடனை அவர் அந்த நாட்டிலே சரியான முறையில் நடைமுறைப்படுத்தினார். அதனால் அவருக்கு நோபல் பரிசு கூட கிடைத்தது. ஆனால் இன்று இந்த நாட்டிலே இருக்கின்றதான இந்த மைக்ரோ பைனான்ஸை பார்த்தால் அல்லது இங்கு நடைமுறைப்படுத்துவதை பார்த்தால் நோபல் பரிசு அல்ல, ஒரு நோபலான பரிசை கூட பெற்றுக் கொள்ள முடியாது. காரணம், இன்று இந்த மைக்ரோ பைனான்ஸ் என்பது இந்த நாட்டிலே குறிப்பாக கிராமங்களை நோக்கி மிகவும் கீழ்த்தரமான முறையில் நடைபெறுகின்றது. மைக்ரோ பைனான்ஸுடைய உண்மையான நோக்கம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிதியை வழங்கி தொழில் முயற்சியை ஏற்படுத்தி அதனூடாக வலுவிழந்து போன வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்புவது, அதுதான் அதனுடைய உண்மையான நோக்கம், அதுதான் தாற்பயம். ஆனால் இங்கே என்ன நடக்கின்றது என்றால், எமது நாட்டில் குறிப்பாக 3 தசாப்த காலமாக யுத்தத்தினால் வலுவிழந்து போயிருக்கின்ற எமது வடகிழக்கு மாகாணங்களில், ஏன் இலங்கையில் ஏனைய மாவட்டங்களில் இந்த மைக்ரோ பைனான்ஸ் என்பது
தன்னுடைய நோக்கத்தை விட்டு வேறு திசையில் செல்கின்றது. பணத்தை கொடுத்து பணத்தை வாங்குகின்ற ஒரு நடவடிக்கை தான் இங்கே நடக்கின்றதே ஒழிய அந்த பணத்தின் மூலம் அந்த நிதியை கையளிப்பதன் மூலம் ஒரு தொழிலை ஏற்படுத்தி அதனூடாக வறுமை கோட்டுக்கு கீழ் வாழுகின்ற மக்களுடைய வாழ்வை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தை இந்த நாட்டில் விட்டுவிட்டு வட்டிக்கு கொடுத்து பணத்தை பெறுகின்ற கந்து வட்டிக்காரர்கள் போல் இன்று இந்த நுண்கடன் நிதியை வழங்குகின்ற நிறுவனங்கள் இந்த நாட்டிலே செயற்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நுண்கடன் நிதி நிறுவனங்களுடைய செயற்பாடு எமது மாவட்டத்தில் அதிகளவான ஏழை மக்களை, கிராம மட்டத்தில் இருக்கின்ற ஏழை தொழிலாளிகளை குளிதோண்டி புதைக்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கின்றது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு அது தொடர்பிலே கௌரவ பசில் ராஜபக்ச அவருடைய தலைமையிலே கடந்த ஆட்சியிலே பல்வேறுபட்ட நிதி ஒழுங்குகள் செய்யப்பட்டது. இருந்தாலும் எங்களுடைய பொருளாதாரத்தை அது முழுமையாக கட்டியெழுப்பவில்லை. இந்த பல நிறுவனங்கள், பல இவ்வாறு கடன் கொடுக்கும் நிறுவனங்கள் எங்களுடைய வறுமையை பயன்படுத்தி கிராமங்களுக்குள் வந்து எந்தவிதமான அரச அங்கீகாரங்களும் இல்லாமல் அந்த நிறுவனங்கள் கிராமமாக சென்று மக்கள் மத்தியிலே கடன்களை கொடுக்கிறார்கள். கடன்களை கட்டாத போது கிழம வட்டி, மாச வட்டி என்று பல்வேறுபட்ட புதிய புதிய முறைகளை கொண்டு வந்து இறுதியிலே 3 பெண்கள் எனது மாவட்டத்திலே தற்கொலை செய்து கொண்ட இந்த வட்டிகளை, கடனை கட்ட முடியாமல் சரியான சட்ட நடைமுறைகளுக்குட்படாத முறையில் கௌரவ அமைச்சர் அமீர் அலி அவர்கள் இங்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு மாவட்டத்திலே இவ்வாறு 3 பெண்கள் தற்கொலை செய்து கொண்ட துர்ப்பாக்கிய ஒரு நிலையும் நமது மாவட்டத்திலே இருக்கிறது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வியாழந்தர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவருக்கும் தெரியும் இந்த விடயங்கள். அண்மையிலே நான் சக்தி டிவியிலும் அவர் தலைமையிலே சென்று அவரும் அந்த நடந்த ஒரு கலந்துரையாடலிலே அதை நான் சக்தி டிவியிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் அண்மையில் மின்னல் நிகழ்ச்சியில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜெய் ஸ்ரீரங்கா பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரனின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் எதிர்நோக்கும் கடன் பிரச்சினை தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். யாழ் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை வழக்கின் மரபணு அறிக்கையை எதிர்வரும் தவணைகளின் போது சமர்ப்பிக்க உள்ளதாக ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வித்யா கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று ஊர்காவல்துறை நீதிவான் AMM ரியால் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது வித்யா கொலை தொடர்பான மரபணு பரிசோதனைகளை மேற்கொண்டு வரும் ஜீண்டெக் நிறுவன அதிகாரியை ஆஜராகுமாறு பணித்திருந்தார். இந்த நிலைமையின் கீழ் வித்யா படுகொலையின் மரபணு தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டமைக்கான பணத்தை குற்றப்புலனாய்வு பிரிவு இதுவரை தமக்கு வழங்காமையினாலேயே அது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிப்பதில் தாமதம் நிலவியிருந்ததாக ஜீண்டெக் நிறுவனம் சார்பாக இன்று நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான காரணங்களை தெளிவுபடுத்தி ஜீண்டெக் நிறுவனத்தின் சார்பாக குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரியூடாக நீதிமன்றத்திற்கு கடிதம் ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வித்யா படுகொலை வழக்கின் சந்தேக நபர்கள் சார்பாக சட்டத்தரணிகள் வரும் ஆஜராகமை குறித்தும் இன்று நீதவான் வினவியிருந்தார். தாம் சார்பாக சட்டத்தரணிகள் வரும் வாதிடம் முன்வர மாட்டார்கள் எனவும் சட்டத்தரணிகளை நாடினால் அவர்கள் மறுப்பு தெரிவிப்பதாகவும் சந்தேக நபர்கள் நீதவானின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இந்த நிலைமையில் சட்டத்தின் பிரகாரம் சந்தேக நபர்கள் சார்பாக சட்டத்தரணிகள் வாதாட முடியும் என தெரிவித்த நீதவான் அது குறித்து சிந்தித்து செயற்படுமாறும் சட்டத்தரணிகளுக்கு கூறியுள்ளார். இதன் பின்னர் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. இதேவேளை புங்குடுதீவு மாணவி வித்யா பாலியல் வல்லுறவு கொலை வழக்கின் சந்தேக நபர்கள் 9 பேரையும் எதிர்வரும் 9ஆம் தேதி மேல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு நீதிபதி இளஞ்செழியன் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த வழக்கு தொடர்பில் சட்டமா அதிபர் மேல் நீதிமன்றத்தில் விசேட மனு ஒன்றை தாக்கல் செய்ததை அடுத்தே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சட்டமா அதிபர் சார்பாக அரசு தரப்பு சட்டத்தரணி ஷக்கி இஸ்மாயில் யாழ் மேல் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபரின் மனுவை தாக்கல் செய்துள்ளார். சந்தேக நபர்கள் 9 பேரினதும் விளக்கமறியலை 3 மாதங்களுக்கு ஒரு தடவையாக 1 வருடத்திற்கு நீடிப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என அரசு தரப்பு சட்டத்தரணி மனு மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதனையடுத்து சந்தேக நபர்களின் விளக்கமறியலை நீடிப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக அவர்களை எதிர்வரும் 11ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சகருக்கு யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் உத்தரவிட்டுள்ளார். அன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு விசேட அதிரடிப்படையினரின் பாதுகாப்பு பெறப்படுவதுடன் நீதிமன்ற வளாக பகுதியில் போலீசாரின் பாதுகாப்பை பலப்படுத்துமாறும் யாழ் பிரதி போலீஸ் அதிபருக்கு நீதிபதி பணித்துள்ளார்.
தமிழீழ விடுதலை புலிகளின் தொப்பியொன்று கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பிலான வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நாராயண்பேட்டையிலிருந்து லண்டனுக்கு அனுப்பி வைக்கப்படவிருந்த போது கடந்த ஏப்ரல் மாதம் விடுதலை புலி இயக்கத்தின் உயர்மட்ட உறுப்பினர்கள் பயன்படுத்திய தொப்பி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர். இந்த வழக்கை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் எடுத்து நடாத்துவதற்கு நீதிமன்றத்தில் அனுமதி கோரியிருந்த போதிலும் பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் அதற்கு ஆட்சேபனை தெரிவித்துள்ளனர். இந்த இடத்தில் நாங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் 7வது பிரிவு உபபிரிவில் அவ்வாறு அவர்கள் செய்ய முடியாது என்றும் அவ்வாறு செய்வதாக இருந்தால் சிறைச்சாலையில் சென்று அனுமதியை பெற்று விசாரணைகளை மேற்கொள்ளலாம் என்றும் கொண்டு வந்ததன் அடிப்படையில் எனவே நீதிமன்றம் கடந்த தவணை கூறியது போன்று இன்றும் T8 இந்த சிறை கைதிகளை அழைத்து செல்வதற்கான கட்டளையை பிறப்பிக்கவில்லை என்றும் அவ்வாறு ஏதாவது கட்டளை தேவைப்படின் அதற்கான சட்ட ஏற்பாடுகளையும் தீர்க்கப்பட்ட வழக்குகளையும் முன்வைத்து விண்ணப்பம் ஒன்றை செய்ய கோரி இரு சிறை கைதிகளுக்கான வழக்கையும் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை தமிழ் அரசியல் கைதிகள் 16 பேர் கொழும்பு நீதவான் அருணி ஆட்டிகள முன்னிலையில் இன்று மீண்டும் சிறைச்சாலை அதிகாரிகளால் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்த கைதிகள் தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அறிவுறுத்தல்கள் வரும் வரை அவர்களை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கமைய 16 தமிழ் அரசியல் கைதிகளின் விளக்கமறியல் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய முன்னணி எனும் பெயரில் புதிய அரசியல் கூட்டணி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. புதிய அரசியல் சூழலில் தமிழ் மக்களின் அரசியல் நிலைமைகள் மற்றும் ஏனைய பிரச்சினைகளை உரிய முறையில் அணுகும் வகையில் மாற்று தலைமைத்துவத்தை வழங்குவதற்காக இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழர் விடுதலை கூட்டணி, ஜனநாயக மக்கள் காங்கிரஸ், ஸ்ரீடெலோ, ஈழ புரட்சி அமைப்பு, ஈழ விடுதலை அமைப்பு, தமிழ் மக்கள் அமைப்பு, ஜனநாயக போராளிகள் கட்சி, சர்வதேச இந்து குருமார் அமைப்பு, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி, ஜனநாயக மறுசீரமைப்புக்கான இயக்கம் ஆகியன இந்த புதிய அரசியல் கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றன. பம்பலப்பேட்டையில் இன்று முற்பகல் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஜனநாயக தமிழ் தேசிய முன்னணி தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதுவரை காலமும் தனித்தனியே நாங்கள் போராடினோம். எங்களுக்கு எந்த விதமான வேற்றுமை இருக்கவில்லை. எல்லாத்தையும் நாங்கள் கூடி ஆராய்ந்து எங்களுக்குள்ளே வேற்றுமை வளர்க்காமல் ஒற்றுமை வளர்த்து இன்னும் வெளியில் உள்ளவர்களை சேர்த்து சம்பந்த கூட வந்து சேருவதாக சேரட்டும். நாங்கள் இப்பொழுது நீங்கள் கிளம்பி என்ன செய்ய போறீங்க? அவர் அதை நாங்கள் செய்ய போறது உங்களுக்கு தெரியும். இங்கிருந்த பிரச்சனை நான் சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இறந்தார்கள். அவருடைய குடும்பங்கள், அவருடைய சொந்த குடும்பங்கள், பெற்றார்கள், சகோதரிகள் வாடுகின்றார்கள். இப்படி ஆனாசவர்களுக்கு அவர்களை வைத்து அவர்களுடைய எதிர்காலத்தை நட்டு அவருடைய நன்மையை வைத்து பிழைத்து அரசியல் செய்து பாராளுமன்றம் சென்றவர்கள் அவர்களை பற்றி பேசுவதில்லை. தினமும் நீங்கள் சக்தி டிவியை பார்ப்பீர்களா இருந்தால் எத்தனையோ குடும்பங்கள் சொல்ல முடியாத துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர். உண்மையிலே இந்த முன்னணி என்பது ஒரு அரசியல் ரீதியாகவோ அல்லது ஒரு தேர்தலை நோக்கமாக கொண்டதோ அல்ல. மாறாக இன்றைய தமிழ் மக்களின் அபிலாஷைகளை, தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டியவர்கள் மௌனித்து போய்விட்டதை எடுத்துக்காட்டி அந்த தமிழ் மக்களுக்காக ஒரு குரலை கொடுப்பதற்காகவே இந்த முன்னணி தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் பிற்காலத்திலே இந்த முன்னணி ஒரு தேர்தல் முன்னணியாக கூட மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இன்று தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதி என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களும் கூட அவர்கள் வடகிழக்கில் ஆகலாம் அல்லது தென்னிலங்கையில் ஆகலாம், இன்று எல்லோரும் பல விடயங்களிலே மௌனித்து போயிருக்கின்றார்கள். இன்று இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டிருக்கும் எமது மக்களின் நிலங்களை மீள பெற வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். அதேபோல் காணாமல் போனவர்களை பற்றிய விவரங்களை, அவர்களுக்கு என்ன நடந்தது, எங்களது மலையக தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனை கடந்த ஒரு வருடமாக இழுபறியாகிக் கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எமக்கு இருக்கின்றது. தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் அவர்கள் வாழ்வாதாரத்தை சரியான முறையிலே முன்னெடுத்து செல்வதற்குமாகத்தான் எங்களது இந்த தேசிய முன்னணி உருவாக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் மக்களின் பிரச்சனை சம்பந்தமாக இல்லாட்டி சிறுபான்மை மக்களின் தேர்தல் சீர்திருத்த சம்பந்தமாக இன்றைக்கு அரசாங்கத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும். ஏன்னா தமிழ் தரப்புல பேசிக் கொண்டிருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் பேசிக் கொண்டிருக்கு. நாங்கள் இந்த இதை நாங்கள் கூடியிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இதுல ஒரு மாற்று வழியை நாங்கள் கொண்டு வரதுக்கு நாங்கள் பேசி இவ்வளவு பேரும் சேர்ந்து நாங்கள் இனி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு நாங்கள் பேசின விஷயங்கள் வேறு, நாங்கள் இப்ப பேச போற விஷயங்கள் வேறு.
நாங்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புல தேர்தல் சம்பந்தமாக அதெல்லாம் பேசிக் கொண்டிருந்தாங்க. நாங்கள் மக்கள் பிரச்சனை சம்பந்தமான கூட்டங்கள் அங்க நடக்கிறீங்க. ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனின் மரணம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. போலீஸ் போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்பிற்கான பிரதி போலீஸ் மா அதிபர் அமரஸ்ரீ சேனாரத்னவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் வாக்குமூலம் பதிவு செய்தனர். நரகன்பேட்டை பகுதியில் வசீம் தாஜுதீனின் உயிரிழந்த சந்தர்ப்பத்தில் அதனை விபத்தினால் ஏற்பட்ட மரணம் என அதன்போது போலீசார் குறிப்பிட்டிருந்தனர். தாஜுதீனின் மரணம் தொடர்பில் நரகன்பேட்டை போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பதிகாரி சுமித் சம்பிகா பெரேரா கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ஆற்றை மறித்து அணை கட்டுமாறு பல வருடங்களாக கோரிக்கை விடுத்தும் தமது குரல் பயனற்று போயுள்ளதாக வவுனியா மாவட்ட விவசாயிகள் கவலை வெளியிடுகின்றனர். வவுனியா வடக்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பெரிய புளியங்குளத்திற்கு அண்மையில் அமைந்துள்ள நச்சரித்த குளமே இது. இந்த குளத்தினை நம்பி சுமார் 500 ஏக்கர் விவசாய நிலமும் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளும் தமது வாழ்வாதாரத்தை நிர்ணயித்து வந்துள்ளனர். எனினும் யுத்தத்தினால் ஏற்பட்ட இடம்பெயர்வுகள் காரணமாக மக்கள் அப்பகுதியில் இருந்து வெளியேற வயல் நிலங்கள் பற்றை காடுகளாக மாறியதுடன் சுமார் 120 ஏக்கரில் மாத்திரமே 39 விவசாயிகள் தற்போது விவசாயம் மேற்கொண்டு வருகின்றனர். மாளிகை குளத்திலிருந்து உருவாகி கனகராயன் ஆற்றை சென்றடையும் நச்சரித்த குளம் ஆற்றில் சிறிய அணையொன்றினை கட்டும் பட்சத்தில் நீரை தேக்கி வைத்து இருபோக நெற்செய்கையில் ஈடுபட முடியும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த வடக்கு வசந்தம் வந்ததுதானே, அந்த காலப்பகுதியிலெல்லாம் நாங்கள் எழுதி கொடுத்திருக்கிறோம், ஏபிசி கொடுத்திருக்கிறோம். அதால எங்களுக்கு இது விதமான நன்மையும் கிடைக்கல, ஒன்றுமே வரையில்லை. அதை பற்றி பெரிய புளியங்குளத்துக்கு கீழே நஞ்சடிச்ச வெள்ளம் இருக்கு. இதுல ஒரு நல்ல ஒரு ஆறொண்டு போய் கொண்டிருக்கு. அந்த ஆற்றை மறைச்சு கட்டினால் இந்த விவசாயிகளுக்கு நீர்லேருந்து ஒரு பிரயோசனம் வரும். அது பெரிய சில வண்டியில ஒரு கணக்கான செலவில் எல்லாம் செய்யலாம். இவ்வளவு பேர் நல்ல முன்னேற்றமாக தொழில் செய்யக்கூடிய வளம் இருக்கும். இதாலே ஒரு 200 ஏக்கருக்கு மேல இந்த தண்ணி முழு விவசாயிகளுக்கும் பாயம் பண்றதை தெரிவித்துக் கொள்றோம். மிக பணிவாக கேட்டுக்கொள்றோம். இந்த ஆறை கட்டித்தரணும் என்று கேட்டுக்கொள்றோம். வடக்கின் வசந்தம் வேலைத்திட்டத்தில் 3360 மில்லியன் ரூபாய் செலவில் நீர்ப்பாசன வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. அத்துடன் வவுனியா மாவட்டத்தின் 13 நீர்ப்பாசன திட்டங்களின் புனரமைப்பிற்கு 630 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் பதில் வழங்காமை குறித்து புத்திஜீவிகள் தமது அதிருப்தியை வெளியிட்டு வருகின்றனர். பாராளுமன்ற உறுப்பினர் திரு சுமந்திரன் அவர்களுடைய ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்களை ஓர் அச்சுறுத்தும் சாயலில் அவர் நடந்து கொண்டதை புத்திஜீவிகள் ஆகிய நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் தமிழ் பேசும் மக்கள் பாரிய பிரச்சனைகளான இந்த காணி பிரச்சனை, புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை செய்யப்பட்டு போராளிகளை மீண்டும் கைது செய்வதும் மற்றும் சம்பூர் அனல் மின் நிலையம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் வண்ணம் நல்லாட்சி அரசிடம் பேச்சுக்களை முன்னெடுத்து தீர்வு கண்டு செயற்பட வேண்டியதும் இவர்களது கடமையாக நான் நினைக்கிறேன். சுமந்திரன் அவர்கள் எதிர்காலத்தில் தமிழ் பேசும் மக்களுக்குரிய அபிலாஷைகளை நிறைவேற்ற ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். மக்களுக்கு பல விடயங்களை வெளிக்கொண்டு வருகின்ற ஊடகவியலாளர்களுக்கு ஒரு அரசியல்வாதியாக இருப்பவர், தமிழரசு கட்சியினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கக்கூடிய சுமந்திரனாக இருந்தாலும் சரி அல்லது வேறு யாராக இருந்தாலும் சரி, ஊடகவியலாளரை கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு மதிநுட்பமாக பதிலளிக்க வேண்டிய கடமை அவர்களிடம் இருக்கின்றது. ஒரு அரசியல்வாதியானவர் சகல விடயங்களுக்கும் தன்னுடைய பதிலை நேரடியாகவோ அல்லது சாதுரியமாக கூற வேண்டிய ஒரு கடமைப்பாடு அவரிடம் இருக்கின்றது. தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்பதற்கு உரிமை உண்டு. சம்பூர் அனல் மின் நிலைய பிரச்சனை, காணி மீள கையளிப்பு பிரச்சனை, விடுவிக்கப்பட்ட போராளிகளுடைய கைதுகள் குறித்து தகவல் அறிவதற்கு தமிழ் மக்களும் ஊடகவியலாளரும் ஆர்வமாக இருப்பார்கள். எனவே இந்த கேள்விகளை கேட்பதில் எந்தவிதமான பின்னடைவும் இருக்கக்கூடாது. எனவே இந்த கேள்விகளுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் பதிலளிக்க வேண்டியது அவருடைய பாரிய பொறுப்பாகும். எனவே இந்த பொறுப்பிலிருந்து அவர் விடுபட நினைப்பது தவறான விடயம் என்று நான் நினைக்கிறேன். தமிழகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொள்ள உள்ள பிரசாரம் திருப்புமுனையை ஏற்படுத்தும் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார்.
65,416 வாக்களிப்பு நிலையங்கள் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நிறுவப்பட்டுள்ளன. இதுவரை காலமும் பல கட்சிகள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த போதிலும் 2 பிரதான கட்சிகளே அதிகாரத்தை கைப்பற்றும் பலமுடையன. இந்த 2 பிரதான கட்சிகளுக்கும் ஏனைய கட்சிகளை விட கூடுதலான வாய்ப்புகள் காணப்படுவதை கடந்த சில நாட்களாக இடம்பெற்ற பிரசார கூட்டங்களில் காணக்கூடியதாக இருந்தது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுதினம் பிரசாரம் செய்யவுள்ளார். பிரசார கூட்டம் நடைபெறவுள்ள சென்னை நந்தனம் மைதானத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட கட்சியின் முக்கியஸ்தர்கள் மற்றும் வேட்பாளர்கள் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். பிரசார கூட்டத்தின் போது பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்களை பிரதமர் மோடி அறிமுகம் செய்யவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இங்கே வருகிறார்கள். அவர்கள் வரும்பொழுது சென்னையும் சென்னை சுற்றியுள்ள தொகுதிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்கிறார்கள். இது மட்டுமல்ல, இன்னும் 2 நாட்கள் தமிழகத்திற்கு அவர்கள் வர இருக்கிறார்கள். கன்னியாகுமரிக்கு ஒரு நாள் வர இருக்கிறார்கள். வேதாரண்யம் அங்கேயும் வர இருக்கிறார்கள். கட்சிதேவை விட்டுத் தருவதாக திராவிட முன்னேற்றக் கழகம் கூறுகின்றமை ஏமாற்றம் செயல் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஏற்பாட்டாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் கட்சிகள் கட்சித்தீர்வு தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் தமக்கான தீர்வினை தமிழக அரசியல் கட்சிகள் பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையுடன் இலங்கை தமிழர்கள் இருப்பதாகவும் சீமான் கூறியுள்ளார். கட்சித்தீவை மீட்பது என்பது ஏமாற்று வேலை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை கட்சித்தீவை மீட்டுத் தருவதாக திராவிட முன்னேற்றக் கழகம் தனது தேர்தல் அறிக்கையூடாக கூறியிருப்பது ஒரு கபட நாடகம் என அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவரும் பிரபல நடிகருமான சரத்குமார் தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இங்கிலாந்தில் காலநிலை சவாலாக இருந்தாலும் கிரிக்கெட் தொடரை வெற்றிகரமாக நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாக இலங்கை அணித் தலைவர் ஏஞ்சலோ மேத்யூஸ் கூறுகின்றார். இங்கிலாந்து மண்ணில் இலங்கை அணி பொறுப்புடன் விளையாடும் என தெரிவுக்குழு தலைவர் சனத் ஜெயசூரிய குறிப்பிட்டுள்ளார். நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி சுழற்சி முறையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள கிழக்கு மாகாண தொண்டர் ஆசிரியர்கள் ஆளுநர் அலுவலகம் நோக்கி செல்ல முற்பட்ட போது போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். பல வருடங்களாக ஊதியமின்றி பணியாற்றி வரும் கிழக்கு மாகாண தொண்டர் ஆசிரியர்கள் நிரந்தர நியமனம் கோரி 11வது நாளாக இன்றும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பல வருடங்களாக ஊதியமின்றி சேவையாற்றும் கிழக்கு மாகாண தொண்டர் ஆசிரியர்கள் நிரந்தர நியமனம் கோரி 11வது நாளாக இன்றும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். கிழக்கு மாகாண கல்வி அமைச்சுக்கு முன்பாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட தொண்டர் ஆசிரியர்கள் ஆளுநர் அலுவலகம் நோக்கி செல்ல முற்பட்டனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் பதாதைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் ஆளுநர் அலுவலகம் நோக்கி செல்ல முற்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர்கள் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அதனையடுத்து மீண்டும் மாகாண கல்வி அமைச்சுக்கு முன்பாக சென்ற கிழக்கு மாகாண தொண்டர் ஆசிரியர்கள் உண்ணாவிரதத்தை தொடர்ந்து முன்னெடுத்துள்ளனர். தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரத போட்டான நீண்டு செல்லும் என்பதையும் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய இருக்கின்ற 364 தொண்டர் ஆசிரியர்களுக்கும் நிரந்தர நியமனத்தை தயவு செய்து தந்துதவுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இதேவேளை கிழக்கு மாகாண தொண்டர் ஆசிரியர்கள் இன்று மாகாண கல்வி அமைச்சின் நுழைவாயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அமைதியின்மை நிலவியது. நிரந்தர நியமனம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கிழக்கு மாகாணத்தில் உள்ள சுமார் 130 தொண்டர் ஆசிரியர்கள் 10வது நாளாக இன்று சுழற்சி முறையிலான உண்ணாவிரதத்தை முன்னெடுத்திருந்தனர். இதுவரை தமக்கு எவ்விதமான தீர்வினையும் அதிகாரிகள் வழங்காமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொண்டர் ஆசிரியர்கள் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் நுழைவாயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த பிரச்சனை எனக்கு அறிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் நான் ஸ்தலத்திற்கு போனேன். போலீசார் திரளாக குழுமி இருந்தார்கள். அவர்களும் இவர்களை வெளியேறும்படி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களும் அகலவில்லை. பிரச்சனை ஒரு முக்கிய நிலையில் இருந்தது. போலீசார் இவர்களை கைது செய்வதற்கான ஆயத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் நான் அவர்களுக்கு விஷயத்தை விளங்கப்படுத்தி இன்றைய அமைச்சரவையிலே ஒரு அமைச்சரவை பத்திரத்தை தயாரித்து அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அளவிலே இதுவரை காலமும் நேர்முக பரீட்சைக்கு சமூகம் அளித்து நியமனம் கிடைக்கப்பெறாதவர்களுடைய விஷயங்களை பரிசீலிக்கும் பொருட்டு ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கான ஒரு அனுமதியை அந்த அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் நான் இன்றைய அமைச்சரவையிலே நான் பெற்றுக் கொண்டிருந்தேன். அதனை அவர்களுக்கு தெரிவித்தேன் விளக்கமாக. அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த திருப்தியோடு நான் சொன்ன அந்த விளக்கங்களை ஏற்றுக்கொண்டு அந்த பிரதான நுழைவாயிலை மறைத்த அந்த நிலைமையில் இருந்து அவர்கள் மீண்டார்கள்.